இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏமி கார்மேக்கர் எம்மையார் வாழ்ந்து வளர்ந்து ஊழியம் செய்த பூமியில் கால் வைக்கும்படியார் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தான் விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையாண்டு தந்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டு சொன்ன வார்த்தைப்படி கடவுளுக்கு பிரியமாக இருப்பது அவ்வளோ நல்லது, கடவுளோடு வாழுவது அவ்வளோ நல்லது. கர்த்தர் ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அன்புள்ளவர். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை வெட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதரே, உன்னதத்தை வெட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதரே, நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. பாவசேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே, பாவசேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுத நாதரே, என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுத நாதரே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே.
இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே நின் பாத சேவையின் ஆசையே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. என் பாதை சேவிப்பது எவ்வளவு உத்தமம் என்பதை அறிந்து வாழ கிருபை தந்திருக்கீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அடியான் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி ராஜா. குருவான் ஐயாக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி ஆஸ்வதிக்கப்படுற கிருபைக்காக, திருச்சபை செயலாளர் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த கரங்கொண்டு காத்துக்கொள்ளுங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளியிடத்தை காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயங்கெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் டோனாவூரில் வந்து பார்க்குது. டோனார் வந்து ஒரு பூமி, ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பூமி. நான் இன்றைக்கி டோனாவூருக்கு வரேன்னு சொன்ன உடனே இந்த தம்பி மியூசிக் போடுறவங்க நாங்களும் வரணுன்ட்டாங்க. 2 செட்டு மியூசிக் பாருங்க. அவங்க நாங்கள் வரணும், டோனாருக்கு வரணும். ஏன்னா அந்த மண்ணை விட்டுப்பட்ட ஒரு மண், ஆச்சரியமான பெண், பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமி. ரொம்ப சந்தோஷமான காரியம்னு கேட்டால், அந்த அம்மா 1867 வருஷத்தில் வந்து 1951 வருஷத்தில் கர்த்தருக்கு மறிச்சு எடுத்துக்கொள்ளப்பட்டு 20 ஆண்டுகள் படுக்கையிலே வாழ்ந்து 20 புத்தகங்கள் மேலே எழுதி, ஒரு சாதாரணமான ஒரு புரட்சியான காரியங்கள் இல்லை, சாதாரண காரியங்கள் இல்லை. அவ்வளோ ஒரு தேவ மனுஷி, தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் தன் வாழ்வாளை கடவுளுக்கென்று அர்ப்பணித்த மகள். அந்த தாயாருடைய இடத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல போய் கல்லறை ஒரு நாள் இருக்கும்போது, அந்த கல்லறை இருக்கும்போது அங்கே இருக்க உதவியாளர்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்த, ஐயா நீ நிற்கிற இடம் என் அம்மா படுத்திருக்காங்க கல்லறை, அது தயவுசெய்து நிற்க வேண்டாம், அவன் மேலே நீ மிதிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கல்லறை கட்டலை. ஏன் கட்டலை? ஒரு கல்லறை கட்டுற செலவு ஒரு மகளுக்கு, ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் ஆகிடுமே, 2 குழந்தைய வளர்த்துடலாமே சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க, சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஒரு தியாகமான வாழ்க்கை, தியாகமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. அதுதான் சந்தோஷமாக இருக்குது. 450 ஏக்கர் நிலம் கொண்டு பூமியில் வற்றாத நீர்ற்ற போல ஒரு கிணற்றை தோண்டி, என் பிள்ளைகளெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி கிணற்றை தோண்டி ஊற்றை கண்டுபிடிச்சி தோண்டி, எலியா தேசத்தில் பஞ்சாய் இருக்கும்போது 3 வருஷம் மழை இல்லாமல் மக்களுடைய பாவத்தினால தேசம் பாதிக்கப்படும் போது தீர்க்கதரிசி எலியாவை ஆண்டு கொண்டு போஷித்தார்ல, யோர்தான் கடத்த கேரி தண்ணியில் போய் ஒளிஞ்சு இருப்பான். அங்கே ஆட்டு தண்ணீரை ஆட்டு தண்ணி குடித்து காலையில் மகனுக்கு ரொட்டியும் எல்லாம் இறைச்சியும் கொண்டு காகங்கள் தரும், நீ சாப்பிடுன்னு சொன்னார். ஆனால் 6 வற்றி போச்சு. 6 ஒத்து போனாலும் இந்த அம்மா தோண்டன கிணற்று நீரூற்று வற்றவே இல்லை. 450 ஏக்கர் நிலத்துக்கும் தண்ணீர் பாய்ஞ்சி அநேக மக்களுக்கு போஷிக்க முடியாத நீரை கொடுத்து, காரணம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வாழ்க்கை. அதே போல தான் 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது ஒரு சுனமியால் சொல்வாள்ல, தீர்க்கதரிசி எலிசா குறித்து சொல்லுவா, புருஷனிட சொல்லுவா, ஒரு பரிசுத்தவான் என்று காணுகிறேன். எப்போ பரிசுத்தவான், பெரிய பரிசுத்தவான், எப்போ வேணாலும் வீட்டை தங்கட்டும், ஒரு நாற்காலி வைப்போம், குத்துளுக்கு வைப்போம், மேஜையை வைப்போம், மேலறையை கட்டுவோம்னு சொல்லி சொன்னல. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமியில், இந்த பூமியில் கால் வைக்கும் போது அவ்வளோ சந்தோஷம். அது ரொம்ப சந்தோஷம். காரணம் கேட்டால் இதுதான் வாழ்க்கை. எந்த பணமும் எந்த மனுஷனையும் காப்பாற்ற முடியாது, எந்த சம்பாத்தியமும் எந்த பதவியும் எந்த மனுஷனையும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவரின் அன்பு, ஆண்டவருடைய ஐஸ்வர்யம், கடவுளுக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை, கடவுளுக்கு என்ன தியாகம் செய்து, அதைத்தான் ஆண்டவர் கேட்பார்.
உனக்காக நான் மரித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டேனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? நான் உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டு நான் ரத்தம் சிந்து மாத்திரமல்ல 40க்கு 39 அடிகள் அடிக்கப்பட்டு என் முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறி உனக்கு இத்தனை கஷ்டத்தை பட்டனே, நீ எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்பார்ல. நம்ம வாழ்க்கையை பாருங்க. அயர்லாந்து நாட்டிலேருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இப்படிப்பட்ட பாடுகளை பட்டு தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாட்டம் தரிசிக்கணும்னு சொன்னால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும், பரிசுத்தம் வேணும். பரிசுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், வீட்டை ஆசிப்பது மாத்திரமல்ல பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். யாரை கையிட்டு ஆஸ்வதிக்கிறாயோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். காரணம் கேட்டால் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வளர்ந்து பூமியில் ஒரு நட்சத்திரமாக அந்த மகள் திறந்த காட்சியை பார்க்கும்போது தான் ஆண்டவரே இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு வேணும், இப்படிப்பட்ட ஒரு சாதனமாக படைத்த ஒரு வாழ்க்கை வேணும். இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிதியால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடு வேதனை தான். பாடு வேதனை இருந்த உலகத்தில் கடவுளுக்கு ஒரு மகிமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது தான் கர்த்தருனை ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய், ஆண்டவர் வாழக்கூடிய மனுஷனாய், தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாத்திரமல்ல தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாய் வாழ்ந்தான், மகிமை செலுத்தக்கூடிய மனிதனாக வாழ்ந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனாக வாழ்ந்தான். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அது மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. எத்தனை பணம் இருக்கட்டும், எத்தனை கார்கள் வசதி இருக்கட்டும், ஹெலிகாப்டர் இருக்கட்டும், ஃப்ளைட் இருக்கட்டும், எத்தனையோ காரியங்கள் இருக்கட்டும், உலகத்தையே சுதந்திரிக்கட்டும், வெளிநாட்டில் எத்தனையோ இடங்கள் இருக்கலாம். ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆனால் தானியேல் ஆண்டு சொன்னார், தானியேல் 9:23 வாசிக்கும் போது எனக்கு பிரியமானவன் சொன்னார், எனக்கு பிரியமானு சொன்னார். காரணம் கேட்டால் தேவனு 88 வயசில் கூட தானியேல் அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் மகிமையாய் வாழ்ந்தான், தேவனோடு வாழ்ந்து கொடுக்கக்கூடிய மனுஷனாய் வாழ்ந்தான், தேவனோருக்கு வல்லமை கட்டளை நிறைவேற்றக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். காரணம் கேட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. பரத்துக்கேறும் படிகை போலவே என் போதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பரத்துக்கேறும் படிகை போலவே என் போதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாய அழைத்து அன்பின் தூதர் நாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ஆவில் நீருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ஆவில் நீருள் வந்து மூடிட.
தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கெட்டி சேவே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உங்கள் வீடாய் எழு துயர்கள் நாட்டுவேனே எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாம் சேட்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிடும். வானமண்ட நன்கடந்து பறந்து மேலே செல்திடீரும் மகிழ்வுறும் காலத்திலும் நான் வருவினுமை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தேவனோட வாழ்கிற வாழ்க்கையே தனிதான். வேற எங்கே வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எத்தனை பங்களா கட்டி எத்தனை விதவிதமான கார்கள் வாங்கி வாழ்ந்தாலும் சரி, தேவனுடைய வாழ்கிற ஒரே வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு ஈடு உலகத்தில் இல்லவே இல்லை. என்ன சம்பாத்தியம் பண்ணி என்ன படித்து இப்படினாலும் வாழ்ந்து பாரு. உன் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். யோசேப்பு தன் தகப்பனுக்கு 11வது மகன் யாக்கோபுக்கு. யாக்கோபன் ரொம்ப சிரமமாக வளர்த்தான். காரணம் கேட்டால் நாளும் குழந்தை இல்லை. ராகில் கேட்டால் எனக்கு குழந்தை தாரும் இல்லை கொன்று போடுன்னு சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நினைக்கா. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, நான் தேவனா உனக்கு குழந்தை உடனே தரதுக்கு? நான் தேவனா? கர்த்தர்லாம் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. 2 காரியம். ஒரு காரியம் கேட்டால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னுடைய வேறே தேவர் ஒன்று உண்டாயிருக்க வேண்டாம்,
நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் சொன்னார். ஆனால் யாக்கோபு முதல்ல பிரதான ஆரம்பிக்கு போகும்போது லாபானுடைய மந்தையை பார்க்குறான், ஆடுகளை பார்க்கான். யாருடைய ஆடுகள்டா கேட்கான். லாபானுடைய ஆடுகள் சொன்ன உடனே மனசில் சந்தோஷம். ஆடுகள் யார் ஓட்டிக்கிட்டு வரான்னு சொன்னால் ராகேல் வேகமாக ஓட்டிகிட்டு வரா. யாருன்னு கேட்கான். இதுதான் லாபானுடைய மகா, லாபானுடைய குமார்த்தின்னு சொன்ன உடனே தாயோட பிறந்த சகோதரன் மகா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆசை. அவனுக்கு ரொம்ப ஆசை. ஓடி போய் அணைச்சி முத்தம் கொடுறான். முத்தம் கொண்டு மாமா வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். ரொம்ப நாளும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது லாபான் கேட்கான், எப்பா நம்ம சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், நீ என் தங்கச்சி மகனாக இருக்கலாம், ஆனால் சொந்தமாக செய்ய முடியும், உனக்கு என்னடா வேணும்னு கேட்கான். உனக்கு சம்பளம் வேணும்னு கேட்கான். அவன் சொல்ல, எனக்கு சம்பளமே வேண்டாம், உன் பெண்ணுக்கான 7 வருஷம் ஆடு மேய்க்கிங்க, 7 வருஷம் ஆடு மேய்க்கிங்க. சரின்னு சொல்லி 7 வருஷம் மேய்ச்சிருந்தான். 7 வருஷம் முடியும் போது கேட்கான், மாமன்ட்ட பார்த்து கேட்கான், உன் பெண்ணுக்கு நான் 7 வருஷம் ஓடி மேய்ச்சனே, ஆடு மேய்ச்சனே, பெண்ணை கொடுறானுங்க. சரின்னு சொல்லி ஊருக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி திருமணம் நல்லா காரியம் நடந்து போகுது. விடிய காலம் பார்க்குறான், தான் நேசித்த மனைவி ராகேல் இல்லை, லேயாள். காரணம் கேட்டால் ராகேல் அதிகமாக நேசித்தான். விடிய காலம் பார்க்கும்போது ரொம்ப மனசோர்வு அடைஞ்சு போகிறான். நீ இந்த உலகத்தில் எந்த பொருளை நேசிக்காத பொருளும் நீ ஏமாற்றப்படும். ஆண்டவர் மாத்திரம்தான் உன்னை ஏமாற்றப்படாத தெய்வம். அவர் தான் உனக்கு விடுதலை தந்து உன்னை ஆஸ்வதிக்க ஒரு தெய்வம். அவர் மாத்திரம் உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க விட முடியும். அதை மாத்திரம் மனுஷன் வாழ்க்கை நினைக்கணும். எந்த நகையும் பண்ண முடியும், ஆஸ்வதிக்க விட முடியாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு சவரன் நகை கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஆகிடும் போலுக்கு சீக்கிரமா அப்படின்னு சொன்னார். ஆகிடும். இன்னைக்கு நகையத்தே மனுஷன் ஓடி போகிறான். மகைக்கு பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். பணம் ஒன்று ஆஸ்வதிக்க விட முடியாது. நகை உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க விட முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க விட முடியும். தேவனுக்கு நீ மகிமையை வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழும்போது, வெள்ளி என்னுடையது பொன்னுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அதை தான் கொடுக்காரு. அந்த கேட்ட வார்த்தைக்கு லாபம் சொல்கிறான், இந்த ஊர் வழக்கம்ப்பா, மூத்தவள் இருக்கும்போது இளையவளை திருமணம் பண்ண முடியாது, இவளையும் நீ உன்னையும் கட்டிக்க, ஆனால் 7 வருஷம் ஆடு மேய்ங்க. ஆடு மேய்ச்சிட்டு மறுபடியும் 7 வருஷம் ஆடு மேய்க்கான். எதுக்காக அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டானோ அந்த ஆண்டவரே அந்த விக்கிரகம், அது பெரிய விக்கிரகம். நீ ஆண்டவரை விட்டு எந்த பொருளும் அதிகமாக நேசிக்க அது விக்கிரகமாக மாறிடும். ஆண்டவர் விட்டு, அதான் வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் என்னைண்டி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் என்று சொன்னார். அது விக்கிரகம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லை, ரொம்ப நாளாச்சு. அது மாத்திரமல்ல, யாக்கோபு எத்தனையோ வருஷம் லாபான் வீட்டில் வாழ்ந்துட்டு ஒரு காலம் வீட்டை விட்டு பிரிஞ்சு வரான். பிரிஞ்சு தன் மனைவிமார்கிட்ட சொல்கிறான், உன் தகப்பனுக்காக இத்தனை விதமாக ஆடு மேய்ச்சேன், பகலில் வெயிலும் இரவில் இருட்டில் வேலாயின நித்திரன் கண்கள் தூரமாக இருந்து தூக்கமே இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் அப்பனுக்கு ஆடு மேய்ச்சேன், அப்பா என்னை ஏமாற்றிட்டாருங்க. உடனே அவனை விட்டு கடந்து வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது ராகேல் என்ன பண்ணுறா, தன் தகப்பனுடைய சுருவங்களை எடுத்துகிட்டு போயிடுறா. எடுத்துகிட்டு போயிட்ட உடனே ரொம்ப அவனுக்கு கஷ்டப்பட்டு தேடி பார்க்க கிடைக்கல. லாபம் தேடி பார்த்த உடனே சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க. பின்னாலே விரட்டி போகிறான். புரட்டி போகும்போது கேட்கான், அவன் யாக்கோபு சொல்கிறான், உனக்கு இத்தனை கஷ்டப்பட்டனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டனே, உனக்கு இதுக்கு தான் இந்த பாடுபட்டனா, என்னை விரட்டி சொல்லப்பட்டு தான் உனக்கு இந்த கஷ்டப்பட்டான்னு நினைக்கும்போது, இல்லை நீ கஷ்டப்படுக்கு நான் சொல்லலை, என் விக்கிரத்தை யார் எடுத்துகிட்டு போனா, என்னோடய சுரூபங்களை யார் எடுத்துகிட்டு போனா, அதை எனக்கு வேதனைன்னு சொன்னான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், சுரூபங்கள் யார்கிட்ட இருக்குதோ நீ அதை எடுத்துக்கோ, அவங்கள பிடிச்சிக்கோ அப்படிங்க. ஒவ்வொரு கூடாரமாக தேடி போகிறான். கடைசியில் பார்க்கும்போது யார் கூடாரத்தையும் இல்லை. லேயாள் கூடாரத்தில் இருக்குது. லேயாள் என்ன பண்ணுறா, போட்டு மேலே உட்காந்துக்கிறா. எலும்பில் தகப்பன் வரும்போது எலும்பாமல் என்ன சொல்கிறா, அப்பா தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, பெண்களுக்குரிய அந்த காரியம் எனக்கு காரியம் இருக்கிறதுனால எழும்ப முடியலைன்னு சொல்லி ஏமாத்திடுறா. இதுதான் மெயினான காரணம். குழந்தை இல்லாமல் போனதுக்கு காரணம் இதுதான். ஆனால் யாக்கோபு மேலே கொண்ட பாசத்தினால, யாக்கோபுண்ட அன்புனால, யாக்கோபு தேவனுடைய மனுஷனாக இருந்த காரணத்தினால ஆண்டவர் மனம் இறங்கி முதலாவது யோசேப்பை கொடுக்காரு. யோசேப்பு பாருங்க, இது அத்தனை வருஷம் குழந்தை எல்லாம் பிறந்த உடனே யாக்கோபு தாம் மகனுக்கு பல வருடமான அங்கேயே தைச்சு கொடுக்கான்.
பல வருடமாக அங்கேயே தைச்சி கொடுக்கும்போது மற்ற பிள்ளைகள்லாம் பார்க்காங்க, பொறாமையில் நிறைஞ்சி வேதனைப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த அங்கி மூலமாக அந்த யோசேப்பை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, தொந்தப்படுறாங்க, அடிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ண. கதறி அழுது என்ன சொல்லி அழுகிறான், தகப்பனே நீ எனக்காக செய்த அங்கிக்காக இத்தனை அடின்னு படணுமா? காரணம் கேட்டான், யாக்கோவுக்கு தாய் இல்லை, ராகேல் மறிச்சு போயிடுறா, வழியிலே மறிச்சு போயிடுறா. பெனியும் பிறக்கும்போதே ராகேல் மறிச்சு போறா. தன் தாயை நினைச்சு அழுறான், என் தாய் இருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, என் தாய் இருந்தால் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா, என்னையா கஷ்டம் சொல்லி வேதனைப்பட்டு அழுறான். ஆனாலும் யாக்கோவுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். யாக்கோவுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீரை பார்த்தது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தி அவன் கொடுத்த வார்த்தையின்படி அவனோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் அவனை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி வார்த்தையின்படி ரொம்ப பாதுகாக்க. அவன் அழுகையை பார்க்கும்போது எவ்வளோ வேதனை தெரியுமா? யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வேன் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. இன்றைக்கு மத்தியானம் நான் பாவூர் சத்தத்தில் கெத்செமனே தோட்டத்தில் செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுக்க போகும்போதே வாசலில் போகும்போதே ஒரு மகள், ஏழை மகள், 32 வயசு, 3 பிள்ளைகள், தகப்பனோட வசதி இல்லை, புருஷனோட வசதி இல்லை. புருஷன் ஒரு கொடூரமான விபத்தில் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். யாரும் பாதுகாக்க வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மகள் இந்த காட்சியை பார்க்கணும். முகங்கள்லாம் வீங்கி, முகமெல்லாம் வீக்கமாகி கண்ணீர் வடித்து அழுத காட்சியை பார்க்கணும். அல்லை போதோ உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அல்லை போதோ உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தேன் அடைக்கல நீ ஆதரித்தே அரவணைப்பார், ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. மனதினிலே போராட்டம் மனிதனையே மாட்டுதையாம். மனதினிலே போராட்டம் மனிதனையே மாட்டுதையாம். குணமதிலே மாறாட்டம் குவளையந்தான் தீர்வதப்போ, குவளையந்தான் தீர்வதப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும்
வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, இருக்கும் நாளையோ உமது மனம் இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. வேறு இருந்துச்சுன்னா அது மரத்தோட நிலைமை என்ன? மரம் நிறைய பூத்து காய்ச்சிருந்தா கூட வேறு இந்த மரத்தை யார் தாங்குவா? நீங்கள் அதே போல் இன்னைக்கு வேதனைப்படக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. கஷ்டத்தோட கண்ணீரோட யார் நம்மை பாதுகாப்பார்? யார் நம்ம வாழ்க்கையில் விடுதருவா? என்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் உன்னை ஆதரிக்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு மாத்திரம்தான். அவர் என்று வேறு தெய்வமே இல்லை. ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள் காரியங்கள் இல்லை. நீ அவரை நம்பும்போது, அவர் சாட்சியாக இருக்கும்போது, கர்த்தர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை பாதுகாப்பார். வேதத்தில் வாசியம் இல்லை, ஒரு சினிமையை பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியமான மகள் புருஷன்ட்டு சொல்லிடுறேன், இவர் பரிசுத்தவான் காண்றேன், எப்போ வேணாலும் மார்க்காலி போடுவோம், குத்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் தீர்க்கதரிசி இந்த மகளை பார்க்குறான். எவ்வளோ பரிசுத்தம், எவ்வளோ வாழ்க்கை சுத்தம், கடவுளுக்கு மகிமுள்ள மகளாக வாழ்கிறான்னு சொல்லி தாங்கிட்ட வேலை செய்கிற கேஆசியை வேலைக்காரனை கூப்பிடுறாரு. கேஆசி வர்றான். வந்துட்டு அப்பா, அப்போ தீர்க்கதரிசி யார் முகத்தையும் பார்க்கறதில்ல, யார் முகத்தையும் பார்க்கறதில்ல. எப்போ சுனைமையாளி சகல வித சகலக்கலன்னு நமக்கு உதவி செய்கிறாளே, அவளுங்க என்ன செய்யணும்? ராஜா கிட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா, யார்கிட்ட பேசணும்னு கேட்கா. அவ சொல்கிறா. அவன் போய் எப்படி கேட்குறான் கேஎஸ்சி, உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்குறான். அவள் ஐயா சொல்கிறா, அவள் சொல்கிறா, ஐயா சகல கரண் எடுத்து உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு குறைவு இல்லைங்க. மறுபடியும் தீர்க்கதரிசி கேட்காரு, அவளுக்கு என்னடா குறைன்னு கேட்காரு. அவள் தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஐயா அவள் புருஷன் வயது சென்றவன், குழந்தை கிடையாது ஐயாங்க. குழந்தை கிடையாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் அடுத்த நிமிஷம் சொல்கிறார் தீர்க்கதரிசி, ஏற்ற காலத்தில் குழந்தையை அரவணைச்சிட்டு இருப்பான்னு சொல்கிறார். இவ சொல்கிற எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறா. ஆனால் கேட்கல. அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொன்னால் கூட சொன்னபடி குழந்தை பிறக்குது, வாழ்ந்துருது, வளருது. சின்ன பையனாக இருக்கா. தன் தகப்பனோட தோட்டத்துக்கு போயிடுறான். அங்கே கதிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தகப்பனை பார்த்து சொல்கிறான், அப்பா எனக்கு தலை நோகுது, தலை வலிக்குது, தலை வலிக்குதுங்க. உடனே அங்கே உள்ள வேலைக்காரனை கூப்பிட்டு, இவனை தாயிட்ட கொண்டு விட்டுருப்பா, தலைவலிக்கு சொல்கிறான், வீட்டில் கொண்டு விட்டுருங்க. வீட்டுக்கு வந்த உடனே தாய் மடியிலே செத்து போயிடான். செத்து போன உடனே அவள் வேற ஒன்றும் சொல்லலை. எலிசா தீர்க்கதரிசியுடைய ரூமை திறக்க, எலிசா தீர்க்கதரிசி படுக்கிற கட்டில் ஒன்று படுக்க போட்டுட்டு புருஷன்ட்டு ஆள் அனுப்புகிறா. வேலைக்காரன் கழுதையும் அனுப்புங்க, நான் தீர்க்கதரிசி எலிசா போய் பார்க்கணுங்க. அவன் வேமைச்சு புருஷன் சொல்கிறான், இது என்ன ஒரு காலங்கள் இல்லையே, எதுக்கு நீ போய் பார்க்கணும்னு கேட்கான். அவர் செய்ய வேண்டிய கடமை சொல்ல, இல்லை பார்க்கத்தான் செய்ய அனுப்புங்க. வேலைக்காரன் கழுதையை கொண்டுட்டு இவளை கூட வந்திருக்கான். உடனே இவன் சொல்கிறான், ஒரு வார்த்தையும் பேசாமல் நான் சொல்கிறபடியும் போய்கிட்டே இருடாங்க.
அப்போ சொல்லி போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அவளுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, தன் வாழ்க்கையில் கர்த்தராலும் செய்ய முடியும், ஆண்டவராலும் எல்லா காரியம் செய்ய முடியும். காரணம் கேட்டால் அவள் வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட தாய். அதே போல் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது குணசாலேஸ்வரி கண்டுபிடிப்பவன் யார்? அவ்வேளை முத்துக்களை பாலுக்கு உயர்ந்தது, விலையுர்ந்த முத்து, அவா விலையுர்ந்த முத்து. நிறைய போறா, கியாசி தடுக்க வரான், தடுக்க விடலை. யார் விடலை? தீர்க்கதரிசி விடலை. அவளுடைய மனைவியாக அறிஞ்சு அவளுக்கு ஏதோ நடந்திருக்கப்பா, எனக்கு ஆண்டவர் மறைச்சிட்டு அறியும், அவளை தடுக்காதுன்னு சொல்கிறான். அவன் பாதத்தை போய் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அவங்ககிட்ட கேட்டனா, ஒரு குழந்தை வேணும்னு கேட்டனா, ஒரு குழந்தை வேணும்னு கேட்டனா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், என் குழந்தை இப்படி கொடுத்து சாகடிக்கணுமா அப்படின்னு கேட்கா. பதில் சொல்லவே முடியலை. அஞ்சாதீரு நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போ என்கிறார். ஈக்கட்டில் தீயாதீரு தாகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்யுவார். தாவீதோ யோபோ யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வேகுவார். கசியடைந்தும் பக்தியில் வேரூன்றி நீற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் ஊர்த்தியா. தெய்வமாயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாய மரவா. மெய்பக்தி உன்னில் வேர்கொண்டால் இரக்கமான கரத்தால் அழைத்து நெஞ்சமே மகிழ்ந்தீரு வேலோகம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. ஈமானுவேல் தம்பியை அவன் மேல் வைத்த நம்பிக்கை
கடவுள் கொடுத்த வார்த்தை அவளுக்கு. பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். 400 தடவை தன் புருஷன் செத்துட்டான். தனக்கு இந்த ஒரே வாலிப மகனாக இருக்கும்போது அவன் செத்துட்டான். அவளுக்கு யாருமே ஆதரவு இல்லை. அவன் அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அடக்கம் பண்ண போகும்போது பாடையை தொட்டு அழுதுகிட்டு வாரா. என்ன சொல்லி எதிர்ப்பா? என் புருஷனும் இருந்தாச்சு, என் பையனும் இருந்தாச்சு, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன லாபம், என்னையும் சேர்த்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதிருக்கலாம். அல்லது ஆண்டவா என் உயிரையும் எடுத்துக்குங்கன்னு சொல்லி கேட்டு எழுதிருக்கலாம். இந்த காட்சியை ஆண்டவர் பார்க்கறல. தூரத்துலேருந்து ஆண்டவர் மேலே மலையிலேருந்து இறங்கி வரும்போது மலையிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்து காட்சியை பார்க்கறல, அழுது காட்சியை பார்க்கறல. பார்த்தது மாத்திரமல்ல, அவர் கிட்ட வந்தோட மனசு தாங்கலை. திரளான ஜனங்களை கண்டது மனதுருன்னு தெய்வம் அல்லவா, ஜனங்களுக்கான பரிதவிக்கிறேன்னு சொன்ன தெய்வம் அல்லவா. 3 நாட்களாக என்கிட்ட உட்காந்து எல்லா செய்தியும் கேட்டு சாப்பிட உண்டு இல்லாமல் அனுப்புவது கஷ்டம் அல்லவான்னு அழுத தெய்வம் அல்லவா. அவ கிட்ட வந்த உடனே பாடையை தொடுறாரு. தொட்டவளை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு, அழாதே அழாதே. அவ்வளோதான். இன்னைக்கு ஆண்டு உன்னை பார்த்து சொல்லுகிற, அழாத, கண்ணி விட்டு அழாத, நீ அழ வேண்டாம். உன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் நான் இருக்கேன், வேதனை அறிந்திருக்கிற தெய்வம் நான் இருக்கேன், நீ அழாதன்னு சொல்றாரு. நீ உலகத்தை நினைச்சு பல காரியம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கலாம். அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம். உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அவரால் தான் உன்னை ஆஸ்வதிக்க விட முடியும். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தெய்வம். ஒரு காரியங்களெல்லாம் அறிந்திருக்க தெய்வம் அவருக்கு தெரியும். அதே போல உயிரோடு இருப்பினால இந்த காட்சியை பார்த்த உடனே தீர்க்க சேலிசா போறான், வீட்டுக்கு போறான். பையனை அனுப்புறான், வேலைக்காரன் வேண்டியாதுன்ட்டா, நீ தான் வரணும் ஏன்ட்டா. போறான். அவன் ரூம்ல படுக்க வச்சிருக்கா, செத்து பிரதமாக கிடைக்கான். பாருங்க, 3 முறை மேலே குப்புற விழுறான். குப்புற விழுதிய கை கால்கள் அதே இடத்துல டச் பண்ணி சூடு உண்டாக்கி எழும்பிட்டு பார்க்கான். அந்த பிள்ளை 7 முறை தும்மி உயிரோடு எழும்பினால. எழும்பி அவன் பிள்ளையை கூட்டிகிட்டு போக அப்படிங்கார்ல. அது மாத்திரமில்லை, தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது. கஷ்டம் வரும்போது அவர் சொல்கிறாரு, அவளை கூப்பிட்டு சொல்கிறாரு, தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் இருக்குமா, நீங்கள் இருக்க வேண்டாம், வெளியேறு, ஏதாவது தேசத்தில் குடியேறு, 7 வருஷத்துக்கு போய் வெளியே உட்காருன்னு சொல்கிறாரு. பெலிஸ்தர் தேசம் 7 வருஷம் போய் இருக்கா. பஞ்சம் முடிஞ்சு வாரா. பஞ்சம் முடிஞ்சு ராஜாட்ட வந்து தன் நீதிக்கா நிற்கும் போது நிறைய பேர் கூட்டமாக நிற்காங்க பஞ்சத்தில். ராஜா ஒவ்வொரு காரியமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு சொல்லி கேயாசியை கூப்பிட்டு கேட்கான், எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்தாரே, எலிசா தீர்க்கருடைய பெரிய மனுஷனாக இருந்தாரே, ஒரு தாய்க்கு குழந்தையை கொடுத்து கட்டல் கொடுத்து பெற்றெடுக்க வச்சாரே, அந்த குழந்தை உயிரோடு எழுப்பினாரே, தாய் எப்படி இருக்கா, வரலாறுலாம் சொல்லிடாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த சுனிமியா தன் மகனை வச்சு நிற்கிறா, பக்கத்தில் நிற்கிறா, மகன் நிற்கிறான். அவன் கேயாசி சொல்கிறான், ஐயா அதான் ஐயா அந்த அவள் தான் அந்த மகளியா, அவள் தான் அந்த மகளியா, உயிர்த்த பிள்ளை அவள் தான் ஐயான்னு சொல்ல உடனே ராஜா அவனுக்கு 2 சேவகரை அனுப்பி 7 வருஷம் இல்லாத நாட்களில் 7 வருஷம் இல்லாத நாட்கள் அவர் என்ன இருந்ததோ எல்லாம் உருவாக்கி கொடுக்கா. காரணம் தெய்வம். நம் தெய்வம் மனதுருகிற தெய்வம். சாதாரண நாட்கள் இல்லை. மனதுருகி நம்ம வாழ்க்கையை ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துடிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துடிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோரும் புதிதாயிருக்கும்,
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். முடியை தலைவேலை சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்.
சுகமானோ. எங்களது காயங்களால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. தழும்புகளால் சுகமானோ. தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நேரம் முடிஞ்சாச்சு, நம்ம கொடுத்த நேரம் முடிஞ்சாச்சு. சீட்டு வந்தாச்சு. என்ன மியூசிக் டீம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கல்ல, அதை நாங்களும் கிளம்ப போகிறோம். அங்கிட்ட ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக வாழுங்க, கிறிஸ்தவங்களாக வாழுங்க, கடவுளுக்கு மகிமையாக வாழுங்க, 4 பேருக்கு உதவி செய்யுங்க. இதுதான் வாழ்க்கை. நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தருத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து இட்லி இப்போ கிடைக்கும், தோசை இப்போ கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு வாழ்ந்த நாட்கள்லாம் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டு மாற்றி என் வறுமையிலிருந்து தருத்தத்தை மாற்றி ஒரு வெளிப்பான காலத்தை கொடுத்து இது சாட்சியுள்ள வாழ்க்கையை மாத்திரமல்ல நட்சத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். காரணம் கேட்டால் அவர் தேடும்போது, அவர் நம்பும்போது அவர் ஒரு நாள் கைவிடுறதே இல்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கையாண்டு கைவிட மாட்டார். காரணம் கேட்டால் கார்மிகிழமை வாழ்ந்த பூமி பரிசுத்த வாட்டி கடலுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகள் வாழ்ந்த பூமியில் நம்மளும் வாழ்கிறோமே. எனக்கு இந்த பூமி இந்த நாளில் வர முடியாது சிலாக்கி தந்திருக்கீங்களே, நீங்களாம் பாக்கியவான்கள்ல. சேனாதிபதி பவுல இருக்க கட்டுறாங்க. நெருக்கி கட்டும்போது அவன் சொல்கிறான், நான் ரோமனுங்க மறந்துடாடாங்க, நான் ரோமங்கிறத நினைக்கி கட்டாதங்க. ரோமன் போய் சொன்ன உடனே போர்ச்சல்ல போய் அவன்கிட்ட சேனாதிபதி சொல்கிறாங்க, ஐயா ரோமரான்னு. அவன் சேனாதிபதி கேட்கான், நீ ரோமனான்னு கேட்கான். ஆமாம். அவன் சொல்கிறான், சேனாதிபதி நான் இந்த சிலாக்கியத்தை எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினேனுங்க. இவன் சொல்கிறான், சிலாக்கியத்துக்குரியோ நான் பிறந்தேங்க. அதனால் நீங்கள் பிறந்த மக்கள், ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள், இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எல்லோரும் எழும்பலமா, காணிக்கை கையில் வச்சுக்கலாமா? ஒரு பாட்டு பாடுறேன், காணிக்கை எடுக்க போகிறாங்க. பண்டிகை ஆஸ்வதிக்கப்படணும். உன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. உன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா. காப்பார் உன்னை காப்பார், காக்கவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார்.
கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரன் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரன் அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சிற்றில வேளையில் நிச்சயினார் உன்னை கிட்டி இழுப்பவரும், சிற்றில வேளையில் சிற்றையினார் உன்னை கிட்டி இழுப்பவரோ, ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரா, உனக்கென்றும் அளிப்பவரா, காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த பண்டிகை நாளுக்காக வரும் அப்பா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. அடியான மறித்து வெளிப்பட்ட கிருபை நினைத்து நன்றி ராஜா. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்கிடிக்க நல்ல பிதாவே, ஆமென்.